குறித்து எல்லாருக்குமே தெரியும். எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு தேவ மனுஷன். எலியா வானத்திலிருந்து என்ன இறக்குறாங்க? அக்கினி இறக்குறாங்க. அக்கினி இறக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. கர்த்தருடைய மனுஷன்னு சொல்லி எலியா மட்டும்தான் ஒருத்தர். ஆனால் எலியாவுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 400 பேர் கிடையாது, 850 பேர். 1 ராஜாக்கள் 18-19. யோசபேலின் பந்தையிலே உட்காரக்கூடிய 400 பேர். டோட்டலாக கூட்டினா எத்தனை பேர்? 450 + 800 பேருக்கு முன்னாடி ஆண்டவரே உண்மை உள்ளவர், யெகோவா ஈரே, அவர் தான் எல்லாமே, கர்த்தர் மட்டும்தான் ஒரே தெய்வம்னு சொல்லி 800 பேருக்கு முன்னாடி பலி செலுத்தின ஒருத்தர் இப்போ ஓடி போய் சூரச்செடிக்கு அடியில் ஒளிந்துக்கிட்டு, ஒரு குகையின் அடியில் ஒளிந்துட்டு, என்னால் ஒன்றுமே முடியலப்பா, என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்ன வரும்? ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம், சின்ன கலக்கம் வந்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியல? ஐயோ, என்னால் எதுவுமே முடியாது, இதுக்கு மேலே நான் எதுவுமே சாதிக்க முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? இந்த எலியாவோட வாழ்க்கையில் அப்படி தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, 800 பேரை எதிர்த்தவர் 400 பேருக்கு அதிகமானவர்கள் கொன்று ஆற்றங்கரையில் வைத்து அநேகரை கொன்று போட்டுட்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு முன்னாடி சாட்சியாக நின்றவர் இப்போ யோசபேல்னு ஒருத்தி ஒரே ஒருத்திக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஒளிஞ்சிட்டு சூரச்செடிக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்ன பண்ணுறீங்க? என்னை எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுங்க? மிகப்பெரிய அற்புதத்தை பண்ணுவேன், மிகப்பெரிய அதிசயத்தை பண்ணுவேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆனால் கர்த்தர் தேவதூதனை கொண்டு அங்கே தாவீது அந்த எலியா கிட்ட பேசுகிறாங்க. எப்படி தெரியுமா பேசுகிறாங்க? 19வது அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்துக்கு கீழே, அக்கினிக்கு பின்னாக அமர்ந்து மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அதை எலியா கேட்டபோது அப்படின்ற வார்த்தை சொல்லும் பாருங்க. 19வது அதிகாரத்தில் 12வது வசனம், அதுக்கு கடைசியில் அதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே அக்கினிக்கு பின்னே மெல்லிய சத்தம். என்ன சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மெல்லிய சத்தம் இந்த எலியாவோட வாழ்க்கையில் என்ன செய்யணுன்றத சொல்லி தருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் இருக்குது. என்னது? இப்போ நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்களே, அது ஒரு சத்தம். வீட்டில் அப்பா அம்மா பேசுறது ஒரு சத்தம், தாத்தா பாட்டி பேசுறது ஒரு சத்தம், பிள்ளைகள் பேசுறது ஒரு சத்தம், நிறைய சத்தங்கள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சத்தத்தை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது என்ன சத்தம் தெரியுமா? அக்கினிக்கு பின்னாக அமர்ந்த மெல்லிய சத்தம். என்னதான்? அல்லேலூயா. இது எப்போ தெரியுமா கேட்கும்? நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் பெருகி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு தோன்றும் தெரியுமா? அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் போது வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கிடையாதுன்னும் போது இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை. என்ன தெரியுமா? 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணணும். மொத்தம் 3 ஊழியம் இருக்குது. 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், ஒரு ஊழியக்காரனை, எலியாவுக்கு அடுத்தது எலிசா வரணும். இந்த 3 ஊழியம் இருக்குது. இந்த 3 ஊழியத்துக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிற? எடுத்துக்கொள்ள போகிறேன்னு ஆண்டவர் இந்த எலியா கிட்ட தெளிவாய் மெல்லிய சத்தமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்தீங்கன்னா 15வது வசனத்தில் சொல்லுது, ராஜாவை அபிஷேகம் பண்ணி. 16வது வசனத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி. அதே 16வது வசனத்தில் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி. இந்த எல்லா ஊழியமும் எலியாவோட வாழ்க்கையில் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம், முடியல, இதுக்கப்புறம் தான் தொடங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்க்கை எப்படியோ இருந்தது, வெற்றிகரமாக இருந்த மாதிரியே தோணும், ஜெயமாக இருந்த மாதிரியே தோணும். இல்லை, கிடையாது. இதுக்கப்புறம் தோன்றுகிற, இதுக்கப்புறம் எதிர்கொள்கிற வாழ்க்கை மிக ஆச்சரியம் உள்ளது. கழுகு போ
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாம் கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மை நாம் திருப்தியாக்குகிறார். இந்த வாழ்நாளெல்லாம் நன்மை நாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை சொல்லுங்க பார்க்கலாம். குற்றங்களை குழியில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே சொல்லுங்க. துதிப்பேன் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அது வசனமாவின் பட்டை எனது கேடகர். அவரது வசனமாவின் அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன். சேர்ந்து துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன்.